சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ட்ரம்ப் தப்பு கணக்கு போட்டுட்டார். ஏன்னா கொமேனியை கொன்றொழித்தால் அதோட நம்ம கட்டுப்பாட்டு ஈரானே வந்துரும்னு நினச்சி ஒரு விஷயத்தை செஞ்சு மிகப்பெரிய எதிர்விளைவுகளை சந்திக்கிறாரா? அங்கே மிடில் ஈஸ்டே பெரிய போர் பதட்டத்தில் இருக்குது. அமெரிக்காவை தவிர சுற்றி இருக்க அத்தனை பேர் அடி வாங்கிட்டு இருக்கோம். அமெரிக்கன் பேஸ் எல்லாம் அடி வாங்குதுன்னா எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது கமேனி எப்போ வந்தாரோ, கமேனி வந்ததுலேருந்தே என்ன அப்படின்னா, அவர்களுடைய முதல் எதிரி வரலாற்று பூர்வமாக எல்லா விதத்துலேயும் இஸ்ரேல் தான். ஏன்னா இஸ்ரேல் தான் நாசகார சக்தின்றது தான், அவர்களை அழித்தொழிக்க வேண்டும் அப்படின்றது தான் ஈரானுடைய கணக்கு. இப்போ தான் ஈரானாக இருக்குது, இப்போ தான் ஈராக்காக இருக்குது. அந்த காலத்தில் மெசோபொட்டோமியாவாக இருந்த காலத்துலையும் சரி, ஈரான் வேற ஒரு பேரில் இயங்கிய காலத்திலும் அவர்கள் ஆளுகை கீழே இஸ்ரேல் இருந்திருக்கு. புரியுதா அவங்களுக்கு? அதுதான் வரலாறு சொல்லுது. அவர்கள் என்னென்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யூதர்கள் செய்த கொடுமையின் காரணமாக அவர்களை அழித்தொழிக்க வேண்டும், அவர்களுக்கு இது பண்ண வேண்டும்ன்றது இவர்கள் பிளட்லேயே ஊர்னது. அதாவது அப்படியே காலங்காலமாக இருக்கிறது. சரி, காலங்கள் மாறும்போது இஸ்ரேல் காரணம் யூதர்களும் மாறிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. மாறி அவர்கள் ஒரு கட்டத்தில் என்னென்னா, யூதர்களை பூரா அழித்தொழிக்கப்பட்டு அங்கேருந்து அந்த மண்ணை விட்டே ஒரு பெரிய, ஈரான் மட்டும் கிடையாது, ஈராக் கிடையாது, எல்லாருமே சேர்ந்து அரபு நாடுன்னு பிறகு அரபிகளாக இருந்தாலும் சரி, இவர்களை எல்லாருமே சேர்ந்து துடை தெரிந்து அவர்களை அனுப்பிவிட்டது தான். அவர்கள் யூரோப்பில் அப்படியே போனவர்கள் ஜெர்மனு, ஃப்ரான்ஸு, இட்லி எல்லாம், இட்டாலியில் இன்னும் ஆஸ்திரியா எல்லா நாடுகள்லேயும் அவர்கள் பரவி போனாங்க. போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்கு பிறகு 200-300 வருஷத்துக்கு பிறகு திருப்பி அப்படியே ஆர்கனைஸ் ஆகிறாங்க. அவர்களுடைய பெரிய பலமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவர்கள் சொல்லை கேட்பது, மூத்தவர்கள் முன்னோர்கள் சொல்ல கேட்கறது தான் அவனுடைய பெரிய பலம். அதே மாதிரி மூத்தவர் முன்னோர் இப்போ நம்ம ஊரில் இருப்பாங்க, எதையாவது கொண்டு எங்கிட்ட கோர்த்து விட்டு போயிடுவாங்க. பொண்ணு பார்க்குற இடத்துல கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு எல்லா வீட்லேயும் சொல்லலை, மாமா சித்தப்பா பெரியப்பான்னு இருப்பாங்க. நம்ம மகனுக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கலன்னு அதை எடுத்து விட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா அந்த கல்யாணத்துலேயே குடிச்சிட்டு வாந்தி எடுத்து 7:30 கூட்டிட்டு சீட்டு விளையாண்டு போலீஸ் பல பஞ்சாயத்து பண்ணி விட்டு போயிடுவாங்க. அப்படி மூத்தவர் முன்னோரும் இருக்கான். இவங்க சொன்னது கேட்டால் சர்வநாசமாயிரும். ஆனால் யூதர்களை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவான்னா, காலங்காலமாக ஒரு விஷயத்தை கடத்தி கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். நமக்குன்னு ஒரு ராஜ்யம் வேணும், நம்ம தலைமை இருக்கணும், நம்ம தான் அந்த உலகத்தில் நம்பர் 1ன்னு சொல்லி முதல்ல அவனை நம்ப வைப்பான், அவன் ஆளை நம்ப வைப்பான். அடுத்தவன் நம்ப வைக்கிறது. நம்மால் என்ன பண்ணுவான்னா, நான் தான் நம்பர் 1, இன்னொருத்தன் நம்ப வைப்பான். அவன் செருப்பால் அடிப்பான், வாங்கிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பான். அப்படி இல்லை, அவன் முதல்ல என்ன பண்ணால் நம்மளை நம்பர் 1 முதல்ல நம்மளை நம்ப வைப்பான். இந்த மாதிரியெல்லாம் கடத்தி கொண்டு வரும்போது தான், பெரிய பெரிய திட்டங்களை போடும்போது தான் அவர்களுக்கு இதை இப்போ புரிந்து கொண்ட ஒரு ஞானியாக இருக்கக்கூடிய அந்த நபர் பேரை சொன்னாலே யூடியூப்பில் அடிச்சிருவாங்க. அதனால் யாருன்னு தெரியும், அப்படியே மீசை வைத்த ஒரு மனிதர். இவர்களை பற்றி இவர்களுடைய ஆதி ஒரு ஜீன் வரைக்கும் ஆராய்ச்சி செஞ்ச ஆள் இருந்தால் எப்படி வருவான் போவான். இவனை ஒட்டு மொத்தமாக அந்த இனத்தையே கருவ இருக்கணும். அந்த நபர் முஸ்லீம் கிடையாது, அந்த நபர் கிறிஸ்தவன் கிடையாது, கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷன். என்ன பண்ணுறான், முடிச்சு கேட்டீங்களா அழிச்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணணுன்ற மாதிரிலாம் பண்ணால் அது இன்றைக்கு வரைக்கும் கொடூரமாக பேசப்பட்டு வருகிறது. அந்த கொடூரத்தை யாரும் ஆதரிக்க மாட்டாங்க. மனித இனத்தில் அவன் எப்படி வேணாலும் இருக்கலாம், எல்லாரும் கெட்டவன் கிடையாது. ஒரு இனத்தையே அழிக்கிறதுன்றது யாரும் ஏற்றுக்க முடியாது. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அதற்கப்புறம் உலகம் பூரா பரிதாபப்பட்டு இவர்களுக்கு எல்லாம் பண்ணணும். பிரிட்டனாக இருந்தாலும் வேறு ஃப்ரான்ஸாக இருந்தாலும் யூஎஸ்ஆக இருந்தாலும் எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்தாங்க. அந்த இடத்தையும் பாலஸ்தீனில் கொஞ்சத்தை பிடிச்சாங்க. ஏன்னா அது அவங்க பூர்வீக இடம் தான், அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ அதை அவன் எக்ஸ்பாண்ட் பண்ணி ஒட்டகம் டென்ட்டுக்குள்ளே வந்த மாறி போயிட்டான். போகும்போது என்ன ஆகுதுன்னா, திருப்பியும் வந்துட்டான்னொடனே இந்த ஜீன்லாம் உயிர் தெழுது. யார்? ஈரானியன் ஜீன், இந்த அரேபிய ஜீன் எல்லாமே அப்படியே கொஞ்சம் திருப்பி இந்த ஜீன் வார் தான், ஜெனட்டிக்கல் வார் தான். இது சாதாரண மனுஷனோ நாட்டுக்கு நாடோ, இது ஈரான் 2ஆக போகலாம், 3ஆக போகலாம், இல்லை ஈரான் இன்னும் பெரிய பகுதிகளை சேர்த்துட்டு இன்னி இப்போ வருங்காலத்தில் ஒரு பெரிய நாடாக மாறலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஜெனட்டிக்கலாக இவங்களை அழிக்கணுன்றது தான் அவர்களுடைய ரத்தத்தில் ஊறி போனது. பாலஸ்தீனியர்களுக்கு அதுதான், இவர்களுக்கு அதுதான். இதை முதல்ல புரிஞ்சுன்னு இந்தியாவில் இருக்க தற்குறி பார்வையாளர்கள் சில பேர் இருக்காங்களா, இவன் இந்த சங்கிகள் இவெல்லாம் முதல்ல ஒரு விஷயத்தை புரியுது, இது ஜெனட்டிக்கல் வார், இதுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. ஜென்ம பகைங்கிற மாதிரி. ஆமாம், ஜென்ம பகை நம்ம ஊரில் சொல்லுவோம். இது ஜென்மம் இல்லை, 7 ஜென்ம பகை. இது
2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பகை. அதுக்கப்புறம் அந்த பகை இந்த சண்டையாக மாறிட்டே வருது. அதுக்கப்புறம் இஸ்லாம் அந்தந்த தோன்றுது, காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியான போர் மோதல் அதுக்கப்புறம் அப்படிங்கிறது. கிறிஸ்டியானிட்டி வருது. அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி வந்ததுக்கப்புறம் கிறிஸ்டியன்ஸுக்கும் ஜூஸுக்கும் சண்டை. அதுக்கப்புறம் இஸ்லாம் வருது. இஸ்லாம் வந்ததுக்கு இஸ்லாமுக்கும் ஜூஸுக்கும் சண்டை. என்ன ஆனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய ஹோலி புக்கில் எல்லாமே இவர்கள் இல்லாமல் அது ஹோலி புக்கு இருக்காது, அது ட்ராவல் ஆகாது. இது 3லேயுமே 3லேன்னா இதில் இருக்காது, தோராவில் இருக்காது. இது 2லேயும், பைபிள்லேயும் சரி இதுலேயும். ஸோ இது வந்து ஒரு ஜெனட்டிக்கல் வார்ன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். இதில் இந்தியா சப்போர்ட் பண்ணுது, பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுது, ஆஸ்திரேலியா சப்போர்ட் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. அவர்களுக்குள்ளான அந்த இது வந்து ஜென்ம பகையில் அந்த யார் சப்போர்ட் இல்லைனாலும் அவங்க இதை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. இஸ்ரேலை வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணலைனாலும் அவன் இதை தான் செஞ்சுட்டு இருப்பான். இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் இருந்தாலும் ஈரான் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பான். ஸோ இப்படி இருக்குது. ஸோ அப்போ இது எல்லாம் மாறும்போது என்ன ஆகுதுன்னா, உலகம் வேறு ரூபத்துக்கு வருது. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் வந்து ஒரு 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 அறிவுசார் உலகமாக அது மாறுதுன்னா, டேய் இப்படிலாம் இருக்கக்கூடாது, ஒரு எத்திக்குன்னு ஒன்று வருது. கண்டவனை போட்டு அடிக்கக்கூடாது, இந்த நாட்டோட சண்டை போடக்கூடாது, திடீர்னு போர்னு பழைய மன்னராட்சியெலாம் கிடையாது, நீ பாட்டுக்கு டப்புன்னு போயிடக்கூடாது, எவ்வளோ பெரிய வல்லரசாக இருந்தாலும் சின்ன நாடுகளை போய் கை வைக்கக்கூடாது, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தன்மையும் சுதந்திரமும் எல்லாம் இருக்குது அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பழைய கதையை பூராமல் விட்டுருவோம். யூதனுக்கு இவனுக்குள்ள மோதல், அவனுக்கு இவனுக்குள்ள மோதல், அரபிக்கும் அவனுக்குள்ள, அது எல்லாத்தையும் விட்டுடலாம். உலகம் வேறு ரூபத்துக்கு போயிடுச்சு. வேறு மனிதாயமானம், வளர்ச்சி, இப்போ சயின்ஸு எல்லாமே வருது. இப்போ கண்டுபிடிப்புகள்லாம் அட்வான்ஸ் ஆகுறது. இப்போ ஒரு இண்டிவிஜுவல் மேனுக்குள்ளே பவரை போயிடுச்சு. அவனுக்கு நேராக வந்து ஃபிசிக்கல் பவர்ன்றது முடிஞ்சு போச்சு. அந்த காலத்தில் உடம்பு பெருசாக இருந்தால் தான் கத்தி எடுத்து சண்டை போட முடியும், ஒல்லியாக இருந்தானா சண்டை போட முடியாது, இல்லை பலமாக வளசாலியாக இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவன் கைகால் விளங்கலைனாலும் பரவாயில்ல, அவன் உட்காந்து சயின்ஸை வச்சு அவன் பவர்ஃபுல்லான ஒரு தாதாவாக இருக்க முடியும், உலகத்தை அழிக்கவும் முடியும், வாழ வைக்க. இப்படி போயிட்டுருக்க காலகட்டத்தில் மீண்டும் இவங்க பழைய காட்டு மிராண்டி காலத்துக்கு திரும்புகிறவன் பூரா ஒன்றா போவான். பார்த்தீங்கன்னா தெரியும். நீ பார்த்து ஜியை நினச்சிடாங்க, ஜி அங்கே போய் அப்பான்னு சொன்னதை அதை சொல்ல வரல நான். அதாவது முற்காலத்துக்கு போய் காட்டு மிராண்டி காலத்துக்கு அந்த இதாக போகிறான் பாருங்க, அவன் பூரா முட்டா பையன்தான், மனித இனத்தின் விரோதம். அதாவது முன்னோர்கள்ட்ட இருந்து எதை எடுத்துக்கணுங்கிறதுல, ஆமாம், எதை எடுத்துக்கணும், எது மாறணும், எது அப்டேட் ஆகிட்டு இருக்கு. திடீர்னு உங்கள் தாத்தாட்ட போய், தாத்தா இந்த ஏஐ ஒன்று வந்துருக்கு தாத்தா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவேன், இந்த இது சாட் ஜிபிடின்னு இருக்குது, அது கொஞ்சம் சொல்லி கொடுத்தா அவருக்கு என்ன தெரியும். இந்த கொரோனா வந்தப்போ எல்லா மதத்துக்காரங்களும் இதுக்கு ஏற்கனவே நம்ம மதத்தில் இது கொடுத்துருக்காங்க, மருந்து சொல்லியிருக்காங்க, கொரோனா வரும்னு சொன்னாங்கன்னு எல்லாரும் கிளைம் ஆமாம் கிளைம் பண்ணுறாங்க. இல்லை இந்த மாதிரி இப்போ ஒரு தாத்தா இருக்காருன்னா அவர்கிட்ட என்ன கேட்கணுமோ அதை தான் கேட்கணும். உங்கள் ஊரில் நீங்கள் வாழ்ந்த காலத்துலேருந்து இடம் எவ்வளோ விலைக்கு இருந்துச்சு, இது எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், அவருடைய அறிவுபூர்வமான எக்ஸ்பீரியன்ஸு, உடல் ரீதியான மருத்துவம் தொடர்பான, வாழ்வியல் தொடர்பான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம். அவரை போய் சாட் ஜிபிடியை பற்றி கேட்டிங்கன்னா என்ன தெரியும். அப்படி தான் இந்த டுபாக்கூர் நாய்ங்கெலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பான்றான், அம்மான்றான், தாயின்றான். இவங்க இது ஒரு பக்கம் இருக்கா. அவங்க பிற்போக்குவாதி, சயின்ஸில் டாப்பு, ஆனாலும் அவன் வந்து பிற்போக்கை விடாமல் தொங்கிட்டு இருக்கான். அப்போ அவன் பழசெல்லாம் தோண்டி பார்க்கும்போது அவனுக்கு வெறி ஏறுது. நம்மளை இவங்க அடிச்சிருக்காங்க, 500 வருஷமாக நம்மளை அடிச்சாங்க. இந்த சயின்ஸை வச்சு ஆயுதங்கள் இல்லை பலத்தை ஏற்றி பழைய பகை. ஆமாம், அதாவது என்னென்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் வந்துருச்சு. சயின்ஸில் நீ பெரிய ஆள் ஆகிட்ட, அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கு போயிட்ட, கல்வி அறிவில் வந்துட்ட, எல்லாம் வரும்போது அதை வைத்து வேறு விதமான முன்னேற்றம், சந்தோஷம், இப்படி போகிறத விட்டுட்டு என்ன பண்ணேன்னா அதை தூக்கிட்டு வந்து நீங்கள் பழைய இப்போ வாளியை தூக்கி பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அடுத்து குடத்தை தூக்கி அடித்தாங்க, பிளாஸ்டிக் குடத்துக்கு. சரி, இப்போ படித்து நல்லா திருந்திட்டான் அப்படின்னு பார்த்தா அயன் பாக்ஸை வச்சு சுட்டு வச்சான்னா, அயன் பாக்ஸ் சட்டை அயன் பண்ணுறதுக்கு தானே. இப்படி தான் இஸ்ரேல் அவன் வந்து டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி மீண்டும் மீண்டும் வந்து இந்த வீங்களை வந்து பின்னோக்கி இழுத்துட்டு பழையதை நினைக்கிறேன். 500 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை தோத்துனீங்களா, இப்போ நான் உங்களை அடிக்கிறேன் அப்படின்னா, ஏன்டா 500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துன்றது இப்போ எப்படி உனக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லி கொலையை வந்து சாதாரணமாக செய்கிறாங்க. 58,000 பேரை கொண்டு விட்டான். பாலஸ்தீனத்தை நாசக்காடாக்கிட்டான். நாசக்காடை ஆக்கும்போது ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தையும் அழிக்க முடியல அவனால். முட்டுக்கட்டையாக ஈரான் இருக்குது, தடுத்துக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு ஆயுதத்தை கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது, ஹவுதீஸ் போட்டு அடிக்கிறான். இப்போ என்னடா பண்ணுன்னா, அப்போ பேஸ் வந்து ஈரான் தான். அப்போ ஈரானில் யார் பேஸுன்னா கமேனியை முடிச்சுக்குவோம் அப்படின்னா, இவன் ஒரு கம்பெனியை தான் முடிக்க முடியும். இங்கே நூற்றுக்கணக்கான கம்பெனிகள் இருக்காங்க. ஏன்னா அடுத்த ஒரு மகன் இருக்கா, ஆர்டர் போட்டு வச்சுருக்காங்க 5 பேரை வரிசையாக. அடுத்து மகன், அதுக்கு அடுத்து 2 கிளரிக், அதாவது இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய 2 அறிஞர்கள்,
அதுக்கு அடுத்து பேரன், அதுக்கு அடுத்து பேரன்னு சொல்லி கலவையாக அவர் குடும்பத்தை மட்டும் இல்லாமல் வெளி ஆட்களையும் அந்த அறிவுசார் குழு அந்த அவர் 88 பேர் என்னமோ கொண்ட குழுல அந்த இருந்து குழு ஆட்கள் தான் இதை நடத்திக்கிட்டே இருக்கு. அந்த குழுவையே நீ அழிக்க முடியாது. 85 பேர் 82 பேர் எப்படி நீ அழிப்ப? ஏன்னா எல்லாரும் ஒரே இடத்துல கூடுறவங்கல்ல, வெவ்வேறு இடத்துல இருந்து கோஆர்டினேட் பண்றவங்க மாதிரியான ஒரு அமைப்பு கூடுவாங்க. அங்கேருந்து தகவல் இங்கே போகும், இங்கேருந்து தகவல் அங்கே போகும். அதனால் இவங்களால ஒன்றையுமே பிடுங்க முடியாது. இங்கே ஈரானை அழிக்கிறதுன்ற ஈரான் இல்லை, இன்றைக்கி உள்ள நிலைமை சாதாரண பக்கத்து வீட்டுக்காரனை கூட ட்ரம்ப் அழிக்க முடியாது. அவன் குடும்பம் வந்து இவனை பழிவாகும். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த இது தெரியாமல் இந்த மாதிரி முட்டாள்தனமாகவும் கொடூரத்துலேயும் இறங்கி இப்போ பண்ணோன்னே இவர்கள் ஒரு திட்டம் வச்சுருக்கான். நீ வந்து என்னையை அடிச்சிடலாம், நீ என்ன பிளான் பண்ணுறன்னா நேரடியாக நம்ம அடிக்காமல் நம்ம வந்து சரவுண்ட் பண்ணி கழுத்துக்கிட்டு ஆளை நிறுத்தி வச்சுக்கிட்டு ஒரு பெரிய தாதா 100 பேரோட வந்து உங்களை சூழ்ந்துக்கிட்டு உங்கள் கையையும் கட்டி போட்டு சின்ன பையனை வச்சு அடிக்க விடுற மாதிரி. அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் பண்ணி நெருக்கடி கொண்டு வந்து இந்த கப்பல் அந்த கப்பல் இப்போ ஆப்ரஹாம் லிங்கன்னு மண்ணாங்கட்டி லிங்கன்லாம் கொண்டு வந்து சுற்றில் நிறுத்திக்கிட்டு இஸ்ரேலை வச்சு அடிக்க விட்டு இவன் திருப்பி பதிலடி ஆச்சான்னா இஸ்ரேலை பாதுகாப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம இருந்து பேக்கப் பண்ணுவோன்றது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓ அப்படி வரியா அப்படின்ட்டு உனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணானே இவங்க வந்து இஸ்ரேல் இப்படி இருக்குது, அமெரிக்கா இப்படி சூழ்ந்து இருக்குது, ஈரான் இப்படி இருக்குன்னா ஈரான் இப்படி திரும்பிட்டான். திரும்பி சவுதி, துபாய், கட்டார் எல்லாத்தையும் நாசக்காடாக ஓமனை தவிர மீது எல்லாரையும். ஆமாம், ஏன்னா ஓமன் வந்து உண்மையிலேயே பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ஏமன் இவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ கத்தார்ன்ற அந்த திருட்டு பையன் வந்து அதாவது மேல் மட்டமாக காசை கத்தார் எப்போ எக்ஸ்போஸ் ஆகிறான் அப்படின்னா நடுநிலைன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பதவி ஏற்றவனே பழைய விமானத்தை அவனுக்கு கொடுத்தான் பாருங்க, 4500 கோடி விமானத்தை பரிசாக கொடுக்குறான்னா அப்போ நீ அவனு எவ்வளோ உள்குத்தில் இருப்பீங்க. நடுநிலையான எதுக்கு போய் கொடுக்குறான்? நீ நடுநிலையானலாம் இருந்தால் நீ வந்து ஹமாஸுக்கும் கொடுத்துருக்கணும்ல. ஹமாஸ் தலைவரை கூப்பிட்டு இருந்தால் ஒரு சின்ன விமானம் தரேன் ஒரு 500 கோடி வச்சுக்கோ சும்மா அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா பரவாயில்ல. ட்ரம்ப் வந்தார், ட்ரம்ப்புக்கு ஒரு 1500 கோடி அவர் ஸ்டேட்டஸ் கொண்டு தர அப்படின்னா பரவாயில்ல. அதை விட்டுட்டு நீ வந்து அமெரிக்கா கொடுக்கும்போதே எல்லாருக்குமே தெரியும். அதை ஈரான் அழகாக கண்டுபிடிச்சி அவனையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. இவங்க தான் அடி வாங்கி பொறுத்து வந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு மிக நன்றி சார்.